ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, ஸ்கை ஸ்கேனர் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. முக்கியமா இன்டர்நேஷனல் டிராவல்ஸ் அல்லது டொமஸ்டிக் டிராவல்ஸ் ஃபிளைட்ல போறவங்களுக்கு ஸ்கை ஸ்கேனர் ரொம்பவே பரிச்சயமா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தெரியாட்டி, ஸ்கை ஸ்கேனர் பட்ஜெட்ல ஃபிளைட் டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கு ஒரு செம்ம சூப்பரான பிளாட்ஃபார்ம்ங்க. சோ ஒரே வெப்சைட்ல நீங்க சீப்பான ஃபிளைட் டிக்கெட்ஸ், அந்த டெஸ்டினேஷன்ல இருக்கிற ஹோட்டல்ஸ், டாக்ஸிஸ் எல்லாமே ஒரு வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிடலாம். சோ ஸ்கை ஸ்கேனர்ல போயிட்டு எப்படி சீப் ஃபிளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம், ஹோட்டல்ஸ் புக் பண்ணலாம், கார் புக் பண்ணலாம், இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, வெல்கம் டு அவர் வீடியோங்க. ஸோ இந்த வீடியோல ஸ்கை ஸ்கேனர் வெப்சைட்ல எப்படி நாம ஃபிளைட் டிக்கெட்ஸ், சீப்பான ஃபிளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். இந்த வெப்சைட்டோட மெயின் ஃபீச்சரே எந்தவித ஹிடன் ஃபியர் சார்ஜஸ் இருக்காதுங்க. அதனாலேயே உங்களுக்கு பட்ஜெட் பிரைஸ்ல, ரொம்ப சீப் பிரைஸ்ல ஃபிளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அது போக பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ், கார் ஹையர்ஸ், டாக்ஸிஸ் எல்லாம் புக் பண்ணுவோம்ல, ஏர்போர்ட் பிக்கப் ட்ராப்ஸ், இதெல்லாமே ஸ்கை ஸ்கேனர்ல ஈஸியா நீங்க ஒரே வெப்சைட்ல புக் பண்ணிடலாம். ஸோ ஸ்கை ஸ்கேனர்னு சர்ச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர வெப்சைட்டே கூகுள்ல ஸ்கை ஸ்கேனரோட அஃபிஷியல் வெப்சைட்டா தாங்க இருக்கும். ஸோ நீங்க ஹோம் பேஜுக்கு வந்தோடனே பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்களா ஃபிளைட்ஸ், ஹோட்டல்ஸ், கார்ஸ். ஸோ முக்கியமா நாம ஃபிளைட் டிராவல் பண்ணும்போது, அது டொமஸ்டிக்கா இருக்கட்டும், இன்டர்நேஷனலா இருக்கட்டும், போய் இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ண வேண்டியது வரும். இன்கேஸ் நாம ஏதாவது கெஸ்ட் வீட்டுக்கு போகல அப்படின்னா, அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் டிராப் அண்ட் பிக்கப் டாக்ஸிஸ் உங்களுக்கு புக் பண்ற மாதிரி வரும். நிறைய ஏர்போர்ட்ஸ்ல இருக்கும். பட் புது ஊருக்கு போகும்போது நம்ம அட்வான்ஸ்டா புக் பண்ணிட்டு போயிட்டா உங்களுக்கு அங்க போயிட்டு தொந்தரவு இருக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஸ்கை ஸ்கேனர்ல நீங்க ஒரே பிளாட்ஃபார்ம்ல புக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபிளைட் டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கு இங்க பாத்தீங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் டேப்ஸ் இருக்கும். எங்க இருந்து கிளம்புறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் சென்னை டிஃபால்ட்டா இருக்கு, சென்னைனே இருக்கட்டும். ஸோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா மல்டி சிட்டி சர்ச்சும் பண்ணலாம், இல்ல எக்ஸ்ப்ளோர் எவ்ரிவேர் எங்க வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெங்களூர் போடலாமே. பெங்களூர் நிறைய பேர் டிராவல் பண்ணுவீங்க ஒர்க் விஷயமா, சென்னை டு பெங்களூருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்ஸும் டிஸ்பிளே ஆயிரும். ஓகேவா? டிபார்ட் டேட்டு நீங்க ரவுண்ட் டிப் புக் பண்றதுன்னா ரிட்டர்ன் டேட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம ஏப்ரல் 30 இருக்கோம். மேல என்னென்ன டேட்ஸ்ல எல்லாம் டிக்கெட்ஸ் ஓப்பனா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா டேஸ்லயுமே உங்களுக்கு டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட் செலக்ட் பண்ணிப்போம். ஒரு 2 வீக்ஸ் அட்வான்ஸ்டா நம்ம புக் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கலாம். நான் ரவுண்ட் ட்ரிப் புக் பண்ணல, அதாவது ரிட்டர்ன் ட்ரிப் புக் பண்ணல, ஜஸ்ட் ஒன் வே ட்ரிப் தான் புக் பண்றேன். ஓகேவா? ஃபிளெக்சிபிள் டேட்ஸ்னு இருக்கும். அதாவது நீங்க ஒரு டேட் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபிளெக்சிபிள் டேட்ஸ்னா அந்த நீங்க டிராவல் பண்ற டேட்டுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளும், அந்த டேட்டுக்கு பின்னாடி ஒரு 2-3 நாளும் பாத்தீங்களா, நம்ம என்னென்ன டேட்ஸ்ல உங்களுக்கு சீப்பான டிக்கெட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு ஃபிளெக்சிபிள் டேட்ஸ்ல காமிச்சிரும். இங்க பாத்தீங்களா, சீப்பஸ்ட் மந்த் செப்டம்பர். நீங்க ரொம்பவே அட்வான்ஸ்டா புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா சீப்பாவே டிக்கெட்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபிளெக்சிபிள் டேட்ஸ்ங்கிற டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ்ல அந்த பர்டிகுலர் டேட்ல என்னென்ன ஃபிளைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறது டிஸ்பிளே ஆயிரும். அது போக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாப்அப்ஸ் எல்லாம் வரும். ஓகேவா? நீங்க உங்களுக்கு ஹோட்டல்ஸ் எல்லாம் புக் பண்றதுக்கு, அல்லது ட்ராக் த சீப்பஸ்ட் ஆப்ஷன் ஃபார் யுவர் டேட்ஸ் அப்படின்னு பாப்அப் ஆயிருக்கு பாத்தீங்களா. நீங்க இமெயில் கொடுத்து ஒரு அலர்ட் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா, கண்டினியூ இருக்கு பாத்தீங்களா, உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா அலர்ட்ஸ் அனுப்பிச்சிருவாங்க. நீங்க டிராவல் பண்ற டேட்டுக்கு ஏதாவது பிரைஸ் கம்மியாகுது. இந்த சில ஃபிளைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா இன்கேஸ் கடைசி நேரத்துல நிறைய டிக்கெட்ஸ் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா ரொம்ப சீப்பான பிரைஸ்ல டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அலர்ட்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்க அலர்ட்ஸ் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து அலர்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்ன ஃபிளைட்ஸ் எல்லாம் இருக்குன்னு டிஸ்பிளே ஆயிருச்சு பாருங்க. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இருக்கு, இண்டிகோ இருக்கு.
ஸோ இதுதான் மெயின் பட்ஜெட் ஏர்லைன்ஸ்னு பார்த்தா இப்போ நம்ம இந்தியாவில் இது ரெண்டு தானே டாப்ல இருக்கு, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், இண்டிகோ. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்ல இருந்துச்சு, இப்போ வந்து டாடா கிட்ட வித்துட்டாங்க ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸை. இப்போ கொஞ்சம் சர்வீஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் இண்டிகோக்கு ஈக்குவலா. ஸோ பாத்தீங்கன்னா இண்டிகோல உங்களுக்கு பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் காட்டிலும். 3961 இருக்கா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ருபீஸ் அதிகமா இருக்கு ஸ்கை ஸ்கேனர் வெப்சைட்ல இண்டிகோல பார்க்கும்போது. ஸோ இதுதான் வந்து ஸ்கை ஸ்கேனரோட அட்வான்டேஜுங்க. எவ்வளவு சீப்பா இருக்கு அப்படிங்கிறத ஈஸியா கம்பேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா பர்டிகுலர் டெஸ்டினேஷன், அதுக்கு உங்களுக்கு ஹோட்டல் பண்ணோம்னா எக்ஸ்ப்ளோர் ஹோட்டல்ஸ்னு இருக்கு பாருங்க. சைட்லயே வந்து ஃபவுண்ட் ஃபிளைட். சரி, ஓகே, நீங்க ஒரு ஃபிளைட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 10:45க்கு கிளம்பி 11:55 அரௌண்ட் லஞ்ச் போல நீங்க பெங்களூர் ரீச் ஆகுறீங்க அப்படின்னா, போனதுக்கு அப்புறம் அங்க ஏர்போர்ட் பக்கத்துல என்ன ஹோட்டல்ல தங்கலாம் அப்படிங்கறதையும் நீங்க இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி புக் பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ளோர் ஹோட்டல்ஸ்னு கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த டேப்ல ஓபன் ஆகும். பை டிஃபால்ட்டா உங்களோட டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ணிக்கும், டேட் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, ஓகே, நீங்க 1 டே தான் ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டா ஒரு நாள் கிளிக் ஆயிருக்கும். சரி, நீங்க சேஞ்ச் பண்ணோம்னா அது எடிட்டபிள் தான், சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ 1 அடல்ட் 1 ரூமுக்கு இந்த மேப்போட வந்துருது பாருங்களா. மேப் மட்டும் இல்லாம என்னென்ன ஹோட்டல்ஸ் இருக்கு, என்ன பிரைஸ் ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருது. ஸோ எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. ஃபிளைட்டும் நீங்க ஒரே வெப்சைட்ல புக் பண்ணிக்கலாம். அந்த ஃபிளைட் ரீச் ஆகிற டைமுக்கு என்ன ஹோட்டல்ஸ் அவைலபிளா இருக்கும், என்ன பிரைஸ்ல அவைலபிளா இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அப்படின்னு காமிச்சிரும். இங்க பாருங்க, இந்திரா 2.39 கிலோமீட்டர் ஃப்ரம் இந்திரா நகர். உங்களுக்கு தேவனஹள்ளி ஏர்போர்ட்ல இருந்து சிட்டிக்குள்ள வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். வந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த ஏரியாஸ்ல என்னென்ன மாதிரியான ஹோட்டல்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிருது. ஓகேவா? ஸ்கை ஸ்கேனர்ல என்னன்னா, நீங்க ஸ்கை ஸ்கேனர்ல இருந்தே வந்து ஸ்கை ஸ்கேனர் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து என்னென்னலாம் வந்து ஆப்ஷன்ஸ் சீப்பா அவைலபிளா இருக்கோ அதெல்லாம் காமிச்சிரும். அதுல இருந்து நீங்க புக் பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு போயிடும். இங்க பாருங்க, இது வந்து அகோடால இருந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அது மாதிரி ஒவ்வொரு இதுல இருந்தும் டிஸ்பிளே ஆயிருக்கு. இது வந்து booking.comல இருந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. இதுதான் ஸ்கை ஸ்கேனரோட அட்வான்டேஜ். ஃபிளைட்ஸ் எப்படி வந்து உங்களுக்கு வேரியஸ் ஏர்லைன்ஸோட ஃபிளைட்ஸ் வந்து ஒரே பிளாட்ஃபார்ம்ல டிஸ்பிளே ஆகுதோ, அதே மாதிரி ஸ்கை ஸ்கேனர் ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா வெப்சைட்ல இருந்தும் சீப்பான ஹோட்டல்ஸ், பட்ஜெட்ல ஹோட்டல்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி விட்டுரும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு booking.comல டிஸ்பிளே ஆகிற இந்த ஹோட்டல்ஸ் நீங்க புக் பண்ணணும்னா கோ டு சைட்னு போட்டீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு booking.comல கொண்டு போய் விட்டுரும். நீங்க அங்கிருந்து ஹோட்டல்ஸ் புக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, சார் இப்போ 0.32 கிலோமீட்டர் ஃப்ரம் காந்திவிரா இண்டோர் ஸ்டேடியம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஏதாவது ஒரு ஒர்க் விஷயமா போறீங்க, உங்களோட ஒர்க் எந்த ஏரியால இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பக்கத்துலயே நீங்க ஹோட்டல்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் அட்வான்டேஜ். இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு காமிக்குது பாருங்க, முக்கியமான லேண்ட்மார்க்ஸ்ல இருந்து. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த ஹோட்டல் வந்து ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோ டு சைட் கொடுத்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருது பாருங்க. ஸ்கை ஸ்கேனர்ல இருந்து booking.com வெப்சைட்டுக்கு போயிடும். இதுதான் நாம பார்த்த ஹோட்டல் ஆலிவ் ரிச்மண்ட். ஸோ இதுல இருந்து நீங்க புக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்கை ஸ்கேனர்ல இருந்து சூப்பரா கம்பேர் பண்ணி ஹோட்டல்ஸ் புக் பண்ற ப்ராசஸ். ஸோ இது வந்து பேமெண்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான். booking.comல எப்படி வந்து நீங்க ரூம் செலக்ட் பண்ணிட்டு ஆன்லைன்ல உங்களோட கார்டு டீடைல்ஸோ அல்லது யூபிஐ டீடைல்ஸோ கொடுத்து புக் பண்ணுவீங்களோ, ஸோ அந்த மாதிரி தான் வந்து நார்மலா நீங்க புக்கிங் ப்ராசஸ் அந்த பர்டிகுலர் வெப்சைட்ல பண்ணிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு ஹோட்டல்ஸோட கேலரி எல்லாமே காமிச்சிரும், என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு காமிச்சிரும், வேற ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு காமிச்சிரும். இங்க பாத்தீங்களா என்னென்ன ப்ராப்பர்ட்டியில என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. லிஃப்ட், ஹெல்ப் டெஸ்க், அவுட்டோர் சீட்டிங் ஏரியா, ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ வைஃபை, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. வேரியஸ் ஆப்ஷன்ஸும் இருக்கும், என்னென்ன மாதிரியான ரூம்ஸ் எல்லாம் இருக்குன்னு, பட்ஜெட் டபுள் ரூமா, ஸ்டாண்டர்ட் டபுள் ரூமா எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க ரிசர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேவா? ஸோ இது ஹோட்டல் புக் பண்றது. ஸோ கம்மிங் பேக் டு ஃபிளைட்ஸ். ஸோ இந்த ஃபிளைட் தான் நாம பார்த்து வச்சிருந்தோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா செலக்ட் கொடுத்துருங்க. செலக்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸோட டீடைல்ஸ் காமிச்சிரும். இதுதான் நாம செலக்ட் பண்ண ஃபிளைட். ஓகேவா? ஷோ இன்ஃபோன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு
என்னென்ன மாதிரியான சீட் லே அவுட் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே காமிச்சிரும். உங்களுக்கு ப்ரீ ஆர்டர் லைட் மீல் வேணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீல நீங்க ஃபுட்டு புக் பண்ணிக்கலாம். பவர் அண்ட் யூஎஸ்பி அவுட்லெட்ஸ் எல்லாம் அந்த ஃபிளைட்ல இருக்குமா, ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சிரும். அது போக பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபிளைட்டை எந்தெந்த வெப்சைட்ல புக் பண்ணா எவ்வளவு பிரைஸ் அப்படின்னு காமிச்சிருது பாருங்க. எப்படி வந்து ஹோட்டல்ஸ் புக் பண்ணும்போது உங்களுக்கு அகோடா, Booking.com எல்லாத்தையும் காமிச்சிச்சோ, அதே மாதிரி தான் ஃபிளைட்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் டைரக்டா உங்களுக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வெப்சைட்லயே போய் புக் பண்ணிக்கலாம். அப்போ 3961. ஃபிளைட் மோஜோன்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல 4080, கிளியர் டிப்ல 4249, மேக் மை ட்ரிப், அக்பர் டிராவல்ஸ், கோ பிபோ, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காமிச்சிருங்க. எந்தெந்த வெப்சைட்ல புக் பண்ணா எவ்வளவு பிரைஸ் அப்படின்னு காமிச்சிருது பாருங்க. இன்கேஸ் நீங்க ஸ்கை ஸ்கேனர் பார்க்காம நேரா Booking.com போயிருந்தா 5432 கொடுத்து இந்த ஃபிளைட்டை புக் பண்ணோம். அதே நீங்க வந்து ஸ்கை ஸ்கேனர்ல இந்த மாதிரி கம்பாரிசன் பண்ணிட்டு எந்த வெப்சைட்ல புக் பண்ணா சீப்பா இருக்குமோ அதுல புக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட பாருங்க 3961 தான் நேரா நீங்க ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல புக் பண்ணா. ஸோ அப்ப இதுல புக் பண்ணா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1000 rupees மிச்சமாகுதுல்ல. ஸோ இதுதாங்க ஸ்கை ஸ்கேனர் வெப்சைட்டோட அட்வான்டேஜ். ஸோ நீங்க இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் புக் பண்றதுனாலும் சரி, டொமஸ்டிக் ஃபிளைட்ஸ் புக் பண்றதுனாலும் சரி, இந்த மாதிரி ஸ்கை ஸ்கேனர்ல போட்டு கம்பாரிசன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. டைரக்டா நீங்க போய் மேக் மை ட்ரிப்லயோ அல்லது கிளியர் ட்ரிப்லயோ இந்த மாதிரி டிராவல் வெப்சைட்ஸ்ல டைரக்டா புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மற்ற வெப்சைட்ஸ்ல ஒருவேளை சீப்பா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாம போயிடும். ஸோ ஸ்கை ஸ்கேனர் இஸ் த பெஸ்ட் வெப்சைட். ஓகேவா? டிராவல் ஃபிளைட் டிக்கெட்ஸ், ஹோட்டல்ஸ், ஃபிளைட்ஸ், அசோசியேட்டட் ஹோட்டல்ஸ் புக் பண்றதுக்கு ஸ்கை ஸ்கேனர் வந்து செம்ம சூப்பரான பிளாட்ஃபார்ம். கம்பேர் பண்ணி சீப்பான பிரைஸ்ல நீங்க ஃபிளைட் டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கு. ஸோ ஃபேர் டீடைல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு போட்டுருவோம். இங்க பாருங்க, ஃபேர் டீடைல்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு சைட்ல வந்துடும். 1 ஸ்மால் பர்சனல் பேக், 1 கேபின் பேக், இதெல்லாம் நீங்க ஃப்ரீயா கொண்டு போய்க்கலாம். 1 செக்இன் பேக் 15 kgs வரைக்கும் நீங்க டொமஸ்டிக் ஃபிளைட்லயே ஃப்ரீயா கொண்டு போய்க்கலாம். அந்த டீடைல்ஸ் எல்லாம் காமிச்சிரும். சரி, ஓகேப்பா இதுல தான் சீப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க இதுல புக் பண்ணலாம்னா செலக்ட் கொடுத்தீங்கன்னா நேரா உங்களுக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸோட வெப்சைட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். ஏன்னா நம்ம அங்கதானே வந்து சீட் செலெக்ஷன் எல்லாம் பண்ண முடியும். ஃபிளைட்ல என்னென்ன சீட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குன்னு பார்த்து தானே நம்ம சீட் செலெக்ஷன் எல்லாம் பண்ண முடியும். ஸோ அதுக்காக உங்களுக்கு இங்க கொண்டு வந்து விட்டுரும். அதுக்கப்புறம் நீங்க இது பார்த்துட்டு இதுதான் நாம செலக்ட் பண்ணது 10:45 கிளம்பி 11:55 போறது. ஸோ இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணா உங்களுக்கு மறுபடியும் அந்த டீடைல்ஸ் எல்லாம் ஒரு டைம் எந்த டெர்மினலுக்கு போகும் அப்படின்னு காமிச்சிருது பாருங்க. கெம்பேகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெர்மினல் 2, ஆரம்பிக்கிறது வந்து சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெர்மினல் 4. ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டினியூ கொடுத்துட வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ இதுல வேற இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேற கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்களேன், லைட்டு, வேல்யூ, ஃபிளெக்ஸ் அப்படின்னு. ஸோ இதுல வந்து ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்டான உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ப்ரைஸ் அதிகமாக உங்களுக்கு கேன்சலேஷன் ஃபீ வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் லைட் பைட், ஃப்ரீ மீல்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். காம்ப்ளிமெண்டரி பிரைம் அண்ட் ஸ்டாண்டர்ட் சீட்ஸ், உங்களுக்கு தேவையான சீட்ஸ் எல்லாம் வாங்கணும்னா அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் ஆகணும். அதுக்காக தான் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வேல்யூ பேக் தானே கிளிக் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவே நம்ம செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்க வேண்டியதுதான். இங்க பாருங்க, அப்கிரேட் டு கிளாசிக், இது மாதிரி வந்துகிட்டே இருக்குங்க. உங்களுக்கு நிறைய நம்மள மிளகாரிக்கிறதுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கண்டினியூ வித் வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள போயிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்க உங்களோட நேமு, ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் இருந்தா மிடில் நேம், சர்நேமு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்துக்க வேண்டியதுதான். ஓகேவா? இதெல்லாம் கொடுத்துட்டு ஆட்-ஆன்ஸ் ஏதாவது வேணுமா அப்படின்னு செலக்ட் பண்ணோம். இங்க பாருங்க, இது ஆட்-ஆன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு மீல்ஸ் ஏதாவது வேணுமா அப்படின்னு செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு செலக்ட் சீட்டுன்னு இருக்கும். இது நம்ம ஃபில் பண்ணி முடிச்சாதான் நெக்ஸ்ட் போகும் போல. ஓகேவா? ஸோ நான் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு மட்டும் காமிச்சிடுறேன். ஏன்னா பர்சனல் டீடைல்ஸ் நம்ம கொடுக்க முடியாதுல்ல அத்தனையும். ஸோ அதனால ஓகேவா, செலக்ட் பண்ணாவே வந்துருது பாருங்க. பை டிஃபால்ட்டா நான் முன்னாடியே கொடுத்தது. ஸோ வெப்சைட்ல நீங்க உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க டைப் எல்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் தான் முக்கியமான தேவைகள். ஓகேவா? நீங்க ஃபிளைட் டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கு. ஏட பிரைமரி கான்டாக்ட் ஆப்ஷனல் இதெல்லாம் இருக்கும். எமர்ஜென்சி கான்டாக்ட் கொடுக்கணும்னா கொடுத்துக்குங்க.
கம்பெனி டீடைல்ஸ் இன்கேஸ் நீங்க வந்து கார்ப்பரேட்ல டிராவல் பண்றீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துக்குங்க. டிக்கெட்லயே அதெல்லாம் மென்ஷன் ஆகி வந்துடும். ஸோ உங்களுக்கு டிராவல் பண்ணி முடிச்சுட்டு கிளைம் எல்லாம் பண்ணுவீங்களா ஆஃபீஸ்ல போயிட்டு, ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஈஸியா இருக்கும். ஆடான்ஸ்ல வந்து உங்களுக்கு ஃபுட்டு அந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஏதாவது ஃபிளைட் டிராவல் போது உங்களுக்கு அடிஷனல் தேவை இருக்குன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும். செலக்ட் சீட் உங்களுக்கு சீட் காமிக்கும். நான் கிளிக் பண்ணி காமிக்கல, ஏன்னா நம்ம பர்சனல் டீடைல்ஸ் கொடுத்தாதான் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும் அப்படின்ட்டு, ஸோ அதனால காமிக்கல. ஸோ நீங்க சீட்டும் செலக்ட் பண்ணிட்டு அடுத்து பேமெண்ட், இதுதான் ப்ராசஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், கெஸ்ட் டீடைல்ஸ். செகண்ட் வந்து உங்களோட ஆட்-ஆன்ஸ், ஃபுட் அடிஷ்னலா வேணுமா, நான்வெஜ் ஃபுட்டு இல்லது பீவரேஜஸ் எல்லாம் இருக்கும்ல, ஏதாவது ஜூஸ் எல்லாம் முன்னாடியே ஆர்டர் பண்ணோம், ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட்-ஆன்ஸ்ல கொடுத்துருங்க. செலக்ட் சீட்ல உங்களுக்கு தேவையான சீட் செலக்ட் பண்ற ஒரு அந்த லே அவுட் மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபிளைட்டோட லே அவுட் இருக்கும்ல, பஸ்ல எல்லாம் புக் பண்ணும்போது சீட்ஸ் காமிக்கலாம், அதே மாதிரி ஃபிளைட்லயும் உங்களுக்கு சீட்ஸ் காமிக்கும். உங்களுக்கு சில சமயம் வந்து விண்டோ சீட் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, அதாவது ஓரத்தில் இருக்கிற சீட் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, மிடில் சீட் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஸோ அந்த சீட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் செலக்ட் சீட்ல இருக்கும். தேர்ட் ப்ராசஸ். ஃபோர்த் ப்ராசஸ் வந்து பேமெண்ட் தான். பேமெண்ட் பண்ணி முடிச்சீங்கன்னா அழகா உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஃபிளைட் புக் பண்ற ப்ராசஸ். ஓகேவா? ஸோ நம்ம ஃபிளைட்டும் பார்த்துட்டோம், ஹோட்டல்ஸும் பார்த்துட்டோம். இங்க டிஸ்பிளே ஆச்சு பாத்தீங்களா, கரெக்டா அந்த டைமுக்கு எந்த ஹோட்டல்ஸ் அவைலபிளா இருக்கும் பெங்களூர்ல அப்படின்னு காமிச்சிரும். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா கம்பேர் பண்ணிட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம். எவ்வளவு காமிக்குது பாருங்க. கம்ப்ளீட் யுவர் ட்ரிப், நீட் a place to stay in Bangalore, explore hotels in the best spots in Bangalore அப்படின்னு நிறைய இந்த மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்குங்க. ஸோ நீங்க சூப்பரா புக் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ், என்னென்ன வெப்சைட்ஸ்குள்ள போய் நீங்க ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உங்களோட சர்வே எல்லாம் கேட்கும், அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஹோம் பேஜ். நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தானே போனோம். ஸோ கார் புக்கிங்க்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கும், பட் ஆனா இங்க காமிக்கல. ஓகே, இங்க இருக்கு பாருங்க, மேல கார்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. ஸோ கார்ஸ்ன்னு புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷன்ல பிக்கப் லொகேஷன், நம்ம பெங்களூர் தானே போறோம், ஸோ நீங்க பெங்களூர் செலக்ட் பண்ணிட்டு பிக்கப் டேட் என்ன அப்படின்னு போட்டுட்டு நீங்க ஃப்ளைட் எத்தனை மணிக்கு ரீச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுல இருந்து ஒரு 1 hour, half an hour to 1 hour வச்சுக்கோங்களேன். ஏன்னா பேகேஜ் எல்லாம் நீங்க போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்துட்டு தானே போகணும். செக்இன் பேகேஜ் போட்டிருந்தீங்கன்னா அது வந்து ட்ராலியில வந்து நீங்க பிக்கப் பண்ணிட்டு வெளியே போறதுக்கு டைம் ஆயிரும். ஸோ அது பிளான் பண்ணிட்டு உங்க ஃப்ளைட்டோட அரைவல் டைம் பெங்களூர்ல எத்தனை மணிக்கு அரைவ் ஆகுதோ அதுல இருந்து ஒரு 1 hour வச்சுக்கோங்களேன், கண்டின்ஜென்சி எல்லாம் போட்டு. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு நீங்க டிராப் ஆஃப் டேட் எங்க, டைம் எத்தனை மணிக்கு, இதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ண வேண்டியதுதான். இங்க பாத்தீங்களா, டிரைவர் ஏஜ் பிட்வீன் 25 to 70, ரிட்டர்ன் கார் டு அ டிஃபரெண்ட் லொகேஷன். இத்தனை அளவுக்கு நாம பிளான் பண்ண முடியுங்க. செம்மல. ஸோ சர்ச் கொடுத்தா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டேட் அண்ட் டைம்ல என்னென்ன கார்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும் அப்படின்னும் காமிச்சிரும் போல. நோ ரிசல்ட்ஸ் ஃபார் பெங்களூர். ஓகே, நம்ம கரெக்டான டேட் செலக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் நம்ம கரெக்டா செலக்ட் பண்ணியிருந்தோம்னா உங்களுக்கு அதெல்லாம் காமிச்சிரும். இன்னைக்கு என்ன, 2 May, ட்ராப் ஆஃப் டேட். ஓகே, ஸோ நீங்க இது பார்த்துக்குங்க. இந்த இதெல்லாம் டிரைவர் ஏஜ், இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. ஏஜ்ல எல்லாம் என்ன டிஸ்கிரிமினேஷன் நமக்கு. ஓகே, சில பேசஞ்சர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க போல டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ், வாட் எவர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு மக்களே. ப்ளீஸ் ஃபிக்ஸ் த ப்ராப்ளம் பிஃபோர் பிக்கப் லொகேஷன், ப்ளீஸ் டைப். லொகேஷன் போடணும் போல. ஸோ அதெல்லாம் போட்டுக்குங்க மக்களே. பெங்களூர் ட்ராப் ஆஃப் லொகேஷனே போடல. ட்ராப் ஆஃப் லொகேஷன் போடாம ஓகே, நம்ம கார்லயே சொல்லிக்கணும் போல எங்க ட்ராப் பண்ணோம் அப்படின்னு. பரவாயில்லைங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு மக்களே. ஒரே வெப்சைட்ல வந்து உங்களுக்கு காரு, ஃப்ளைட்டு, ஹோட்டல் எல்லாமே வந்து நீங்க கம்பேர் பண்ணி ஸ்கை ஸ்கேனர்ல புக் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கா? ஸோ மறுபடியும் சொல்றேன், ஸ்கை ஸ்கேனர்லயே வந்து நீங்க புக் பண்ண முடியாது. ஓகேவா? இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் வந்து ஒரே வெப்சைட்ல காமிச்சிரும். நீங்க எது கம்பேர் பண்ணி எது சீப்பா இருக்கோ அதுல புக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃப்ளைட்டா இருக்கட்டும் அல்லது ஹோட்டல்ஸா இருக்கட்டும். இங்க பாருங்க, ஹோட்டல்ஸ், கம்பேர் சீப் ஹோட்டல்ஸ் அண்ட் புக்.
சூப்பரா இருக்கா? இதுதான் ஸ்கை ஸ்கேனரோட அட்வான்டேஜுங்க. ஸோ இன்கேஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தெரியாம இருந்துச்சுன்னா நிறைய டிராவல் பண்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஸ்கை ஸ்கேனரை இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு. ஓகேவா? ஃப்ளைட் டீல்ஸ் ஃப்ரம் இந்தியான்னு போட்டிருக்காங்க பாருங்க. டாக்கா, ஜாஃப்னா. டொமஸ்டிக்கு மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் டிராவலுக்கும் இந்த மாதிரி நீங்க சீப்பா புக் பண்ணிக்கலாம் ஹோட்டல்ஸ் அண்ட் ஃபிளைட்ஸ். சூப்பரா. How can I find the best flight deals? How can I find the best last minute flight deals? Stay updated on the flight deals and low flares. அது காமிச்சேன்ல, ஒரு பாப்அப் மாதிரி வரும். நீங்க இமெயில் ஐடி கொடுத்து நீங்க அப்டேட் வேணும்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் இமெயிலில் அனுப்பிச்சிடுவாங்க. வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் ஐ ஹவ் புக் ஃப்ளைட் என்ன வரும் உங்களுக்கு? கன்ஃபர்ம்டு டிக்கெட் தான் வரும். ஆஃப்டர் யுவர் ஃப்ளைட் புக்கிங் கன்ஃபர்மேஷன் இமெயில் அண்ட் ஆல் த அதர் இன்ஃபோ யூ வில் நீட் வில் கம் ஃப்ரம் தெம். ஓகேவா? ஸோ அது போட்டிருக்காங்க. ஸோ அதை நான் சொன்னது தான். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் கேர் டீமுக்கு கால் பண்ணி விசாரிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுலலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும், கேன்சலேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். எல்லாத்துக்குமே நீங்கள் கஸ்டமர் கேர் டீட்டெயில்ஸ் இந்த இமெயில் ஐடிக்கு வரும் தெரியுமா, அந்த டிக்கெட்டு அதில் இருக்கிற பிஎன்ஆர் கன்ஃபர்மேஷன் நம்பர் வச்சு நீங்கள் அதுக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கப்புறம் என்ன ஹெல்ப் வேணாலும் கேட்டுக்கலாம். வேர் ஷுட் ஐ புக் அ ஃப்ளைட் டு ரைட் நவ்? ஸோ ரைட் நவுக்கு அது வேற ஒரு ஆப்ஷன் இருக்கா? நியூ டெல்லி இஸ் ட்ரெண்டிங் எமங் டிராவலர்ஸ் ரைட் நவ். கரண்ட்டாக எங்கே நிறைய மக்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது காமிக்குது. லுக்கிங் ஃபார் த பெஸ்ட் ஃப்ளைட் டீல்ஸ் டு எனிவேர் இன் த வேர்ல்டு. அதுதான் ஸ்கை ஸ்கேனரோட அட்வான்டேஜ். ஓகேவா? மொத்த உலகத்திலையும் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னா ஈஸியாக கம்பேர் பண்ணி கொடுத்துரும். எல்லா கண்ட்ரீஸ்லையுமே எந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் ஹோட்டல்ஸ் புக் பண்ணால் சீப்பாக இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ சூப்பர் இல்லை? ஃப்ளெக்சிபிள் ஃப்ளைட் டீல்ஸ், ஹோட்டல்ஸ் அண்ட் கார் ஹையர் இன் ஒன் பிளாட்ஃபார்ம். தட் இஸ் கால்ட் ஸ்கை ஸ்கேனர். ஓகே மக்களே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய் மக்களே. ஸ்கை ஸ்கேனர் வெப்சைட்ல எப்படி சீப்பா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸையும் பார்த்தோம். நீங்க போற டெஸ்டினேஷன்ல எப்படி ஹோட்டல்ஸ் புக் பண்ணலாம், டாக்ஸிஸ் புக் பண்ணலாம், அதாவது ஏர்போர்ட் பிக்கப்ஸ் டிராப்ஸ் எப்படி புக் பண்ணலாம் அப்படிங்கறத டீடைல்டா பார்த்தோம். சோ இந்த வீடியோ ஃபிளைட் டிராவல் அடிக்கடி பண்ற மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். முக்கியமா டொமஸ்டிக் டிராவல் ஆகட்டும் அல்லது இன்டர்நேஷனல் டிராவல் ஆகட்டும், பட்ஜெட்ல டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டாவே ஸ்கை ஸ்கேனர்ல புக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பட்ஜெட்ல நீங்க ஃபிளைட்லயே டிராவல் பண்ணலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. முக்கியமா டிராவல் பிளான் பண்ணிட்டு இருக்கிற மக்கள் ஆகட்டும் அல்லது நிறைய டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, ஒருவேளை அவங்களுக்கு ஸ்கை ஸ்கேனர் பத்தி தெரியாம இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நாம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.